ஹலோ நண்பர்களே, நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஒரு பீன்ஸ் முட்டை பொரியல் பண்ணலாம். இதுக்கு தேவையான முட்டைகள் பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மண்கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், சால்ட் இது எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மண்கடாயில் நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதக்கிட்டு பீன்ஸு பாயில் பண்ணி நல்லா பொடி பண்ணி பாயில் பண்ணி வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து நான் இதில் கொட்டி தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முட்டை உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, 2 முட்டை நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் கரு எடுத்துட்டு தான் நான் ஒயிட் கலர் அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை கரு தான் நான் போட்டு முட்டை பொரியல் செய்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பொதுவாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி முட்டை பொரியல் செய்வீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். பீன்ஸ் முட்டை பொரியல் சூப்பர். எளிமையான ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.